யாருக்கெல்லாம் தெரியும் ஒமேகல்ங்கிற ஆப் வந்து 2023ல ரிமூவ் ஆயிடுச்சு. பட் நெறைய பேர் இப்ப ரீசென்ட்டா வந்து ஒமேகல் வந்து இன்னும் ரன் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாரி டெம்ப்ளேட் போட்டு, இன்னும் நெறைய பேர் அத ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இப்ப அத பத்தி சீரியஸா பார்க்க போறோம். ஆக்சுவலி ஒமேகல்னா என்னன்னு சொல்லிர்றேன். ஒமேகல் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸோட லாகின் பண்ணாம பேசுறது. இப்ப Facebook வேணாம், Google அக்கவுண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி லாகின் பண்ணாமயே அந்த வெப்சைட்க்கு போனாலே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். அது ஏன் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத டாக்குமெண்ட்டா ஒரு பேஜ் ஒண்ணு அவரு சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த பேஜ எண்ட் பண்றதுக்கு முன்னாடி. என்னன்னா, அவர் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசும்போது இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வளரும். இந்த மாரி சப்ஜெக்ட் பத்தி எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அவர் கிரியேட் பண்ணியிருக்காராம். நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா Instagramலயும் சரி, அப்புறம் Twitterலயும் சரி, நம்ம என்ன நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு கண்கூடா சொசைட்டியா நம்ம பார்க்கும்போது என்னன்னு தெரியுது. ஸோ வெல்கம் டு ஏபி அனுசாரா ரியாலிட்டி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஒரு லிங்க்ல வந்து இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அதுலயும் நீ ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும், இல்ல நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இந்த கண்டென்ட்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். ஒமேகல் வந்து லீவ் கே ப்ரூக்ஸ்ங்கிறவரால கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு 2009ல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வீடியோ கான்வர்சேஷனா கன்வெர்ட் ஆகி அப்புறம் ஓரளவுக்கு ரன் ஆயிட்டு இருந்தது ஒரு 15 வருஷம் 14 வருஷமா. அண்ட் இப்ப 2023ல வந்து அந்த வெப்சைட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சில பேர் யூடியூப்ல அந்த ஒமேகால பத்தி ஒமேகலோட க்ரீப்பி வீடியோ அப்படின்னு சொல்லி சில பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல சில பேரோட லைஃபே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேரு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு 200 பிளஸ் ரெஜிஸ்டர் கேசஸ் வந்து கோர்ட்ல வந்து இருக்குதாம். எங்கன்னா யுஎஸ்ல. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, சில யூடியூபர்ஸ் வந்து அது சரி பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த ரூன் ஆன லைஃப் வந்து திருப்பி கிடைக்குமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பில்ல. சோ வந்து அவங்க முடியாது. நாங்க இன்டர்வியூ பண்ண மாட்டோம்னு சொல்லி அந்த கேஸ் போட்டவங்க, மேலும் கேஸ் போட்டு இது பண்ணனாலயும், அப்புறம் இன்னும் சில அபியூஸ் கேஸ், அப்புறம் இந்த 18 பிளஸ் அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இல்லாதனாலையும், அந்த பர்ட்டிகுலர் ஒமேகல வந்து பிளாக் பண்ண வேண்டிய சூழலுக்கு அந்த ஓனர் தள்ளப்பட்டாரு. அவர் இத கிரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் 18 இயர்ஸ் ஓல்டு தான் அவரு. பட் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்னு அவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல போல இருக்கு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பினான்சியலா கூட இன்னும் டெவலப் ஆகல. அப்புறம் இன்னும் அவர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணல. அந்த டூல்ஸ்ல இன்னும் செட்டிங்ஸ் சரியா மாத்தல. நெறைய செக்யூரிட்டி பர்ப்பஸ் மிஸ் ஆவுது. நெறைய டூல்ஸ் வந்து மிஸ் ஆவுது அப்படின்னு சொல்லி, இந்த பினான்சியலா யாரும் இன்வெஸ்ட் அவ்வளவா பண்றதில்ல. அது வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி, அவங்க பிளாக் பண்ணிட்டதா இன்னும் சில ரூமர்ஸ் சொல்லுது. இது 2ல எது உண்மைன்னு தெரியாது. பட் ஷட் டவுன் பண்ணது ஷட் டவுன் பண்ணது தான். அதுல பாதி பேருக்கு ஹாப்பி, பாதி பேருக்கு சேடு. சோ அதுக்கு பதிலா ஒமேகல் வந்து இப்ப 2023ல வந்து பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கூட சில பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சில வீடியோஸ் வந்து நான் பார்க்க முடிஞ்சது. அதுவும் நீங்க இந்த டெம்ப்ளேட்ஸ் கம்பல்சரி நீங்க பார்த்திருப்பீங்க. இது ஆல்டர்னேட்டிவ் வீடியோஸ். அது என்னென்ன வீடியோஸ் அப்படிங்கிறது, என்னென்ன வெப்சைட் அப்படிங்கிறது. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ஒமேகல்ங்கிற பேரை வந்து டெம்ப்ளேட்ல வச்சுக்கிட்டு ஒமி டிவி அப்படிங்கறத யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நீங்க வந்து Facebook ஆர் விகே அப்படிங்கிற அக்கௌண்ட் இருந்தா மட்டுமே நீங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கு. இது ஆப்பாவும் இருக்கு. சோ நீங்க லாகின் பண்ணா மட்டும் தான் இது யூஸ் பண்ண முடியும். லாகின் பண்ணலன்னா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எதனால இதெல்லாம் இப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்ப லாகின் பண்ணா ஏதாவது வல்கரா ஏதாவது அபியூசிவா ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஆளை ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன்காகவும், அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த மாதிரி பண்றவங்கள பேண்ட் ஈஸியா பண்ணலாம். வேற அக்கௌண்ட் வேற சர்வர் இல்லாம அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காகவும் தான் இந்த மாதிரி லாகின் இஷ்யூவை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு இந்த ஒமி டிவிங்கிறது இப்போ ஃபேமஸா இருக்கு. இப்போ ஃப்ரீ டூலா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கியூரா யூசர்ஸே எம்ரால் சாட் அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த நியூ எபோய்கோ அப்படின்னு எல்லாம் உமிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு, இதுலயே லாகின் பண்ணணும், இதுலயே எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒமேகாலே கிரியேட் பண்ணது அந்த மாதிரி சொல்றாங்க. பட் கன்ஃபார்ம் எனக்கும் தெரியாது. பட் இட் இஸ் ஒன்லி அவைலபிள் ஃபார் ஐஎஸ்ஓ, ஆண்ட்ராய்டு அண்ட் டெஸ்க்டாப்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுலயே நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்கு. சோ இந்த மாதிரி பிரைவேட் அப்புறம் லாகின் பண்றது பெஸ்ட் அப்படின்னு இன்டைரக்டா இதுல சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம லாகின் பண்ணாம ஒரு ரேண்டம் பர்சனை மீட் பண்றது கொஞ்சம் ஆபத்தானது, ரிஸ்கான இஷ்யூ. நீங்க டாக்டர்ஸா இருக்கிற சில சைபர் செக்யூரிட்டி பீப்புள்ஸா அதான் சொல்றாங்க. லாகின் பண்ணாம ஒரு பர்சன் ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்றது, இல்ல அவங்க கூட டீப்பா இதெல்லாம் ஷேர் பண்றது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. சோ நீங்க சேஃபா இருங்க. இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணாதது
உங்க சாய்ஸ். யூஸ் பண்றது உங்க சாய்ஸ். பட் 18+ இருந்தா மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் இப்போ வரைக்குமே ஆன்லைனுங்கிறது ஒரு கேம், அப்புறம் ஒரு மோசமான விஷயம், இந்த மாதிரி வீடியோ சாட் சொல்றாங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஆல்ரெடி என்னோட சேனல்ல சில ஸ்டோரிஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணனால வியூஸ் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஸோ என்ன சப்போர்ட் பண்ணணும்னா பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் என்னோட ஃபாலோ பண்ணணும்னா பண்ணலாம். கீழே இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. தேங்க்யூ.